விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடக்குமுறையாளர்களுக்கு சிவப்பு கம்பளம். தமிழ் மக்கள் மீதான மிக கொடிய ஆயுத வழிமுறைகளை பிரயோகிப்பதற்கு இவர்கள் உந்தி தள்ளி கொண்டிருந்தார்கள். கடைசியாக எங்களுக்கு அனுப்பிய ஒரு கடிதத்திலே அவர்கள் ஒரு வார்த்தை பிரயோகத்தை எழுதியிருந்தார்கள். ஆணிவேர் வரை ஊடுருவுகின்ற புற்றுநோய்க்கு ஒப்பான இந்த மிகப்பெரிய ஆபத்தை நாங்கள் இவருடைய முகத்திரையை கிழித்து இவர் யார் என்ற அந்த விடயத்தை தெரியப்படுத்தி எங்களிடம் இருக்கக்கூடிய விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் எல்லோரும் சமத்துவமான வாழ்வுரிமைக்கு தயாராகிவிட்டார்கள், தங்களுக்கு அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாயத்திரியை உலக பரப்பும் விரித்துக் கொள்வதற்காக இப்போது அவர் ஆரம்பித்திருக்கின்றார். இந்த உலக அறியாத வகையிலே ஒரு இனிப்பை நாக்கிலே தடவிக்கொண்டு முன்னாக்கிலே தடவிக்கொண்டு அடி உள்ள முழுக்க எவ்வாறு இந்த பேருந்துக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். போக்குவரத்துகள் பற்றி அவர்கள் எங்களோடு பேசி முதல் வருகின்ற நாட்டிலேயே எங்களுடைய மக்கள் காத்திரமான ஒரு பதிலை வழங்க வேண்டிய ஆகையினால் நாங்கள் எவ்வாறு கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான இனஅழிப்பாளர்களை பிரித்தானியாவில் இருந்து நாங்கள் விரட்டி அடித்தோமோ அவர்களுக்கு எதிரான எங்கள் அடையாளம், நாங்கள் அதை மறந்து விட மாட்டோம், கைவிட மாட்டோம். நாங்கள் அதற்காக போராடுவோம். நாங்கள் இலங்கையர்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் என்பது முற்று முழுதான ஒரு தமிழின அழிப்பின் ஒரு மறுவடிவமான வார்த்தை. NPP, JVP வீழ்த்தப்பட்டிருக்கின்றன, அதனால் முடிக்கப்படவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. Wir müssen für unsere Gerechtigkeit kämpfen. Vor allem wir Jugendliche müssen auf jeden Fall für unsere நாங்கள் முற்று முழுதாக இனஅழிப்புக்கு சந்திக்க போகின்றோம், இனக்கலப்பை சந்திக்க போகின்றோம். இதுதான் நாங்கள் நடக்க போகின்றோம். இது இந்த மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவலங்களை தந்த ஒருவராகத்தான் இந்த அனுரா தேசநாயக்கா என்று வருகின்றார். வெளி வலையொலி உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஸ்ரீலங்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார். அவருடைய வருகையை எதிர்த்து ஜெர்மனியில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றுக்கு தமிழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, அதன் உப கட்டமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் வரப்போகின்ற 10ஆம் தேதி இடம்பெற போகின்றது. இந்த போராட்டம் தொடர்பான விடயங்கள், இந்த போராட்டம் என்னத்துக்காக செய்ய வேண்டிய சூழலில் இருக்கின்றது, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகளோடு நாங்கள் பேச போகின்றோம். அந்த வகையில் நாங்கள் அந்த பிரதிநிதிகளோடு இணைந்து கொள்வோம். தமிழர் உணவு குழுவினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு நிலவன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் திரு நிலவன். வணக்கம் ஆனந்த். வணக்கம் வெளி வலையொலி நேயர்களே. வணக்கம். அதே போன்று ஜெர்மன் தமிழர் உணவு குழுவின் திரு ராஜன் அவர்களையும் இணைக்கின்றேன். வணக்கம் ராஜன். வணக்கம் ஆனந்த். வணக்கம் வெளி வலையொலி நெஞ்சங்களே அனைவருக்கும். TYO தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இளையோர் அமைப்பினுடைய செயற்பாளராக இருக்கின்ற சோபி அவர்களையும் இணைக்கின்றேன். வணக்கம் சோபி. வணக்கம் ஆனந்த் மற்றும் வெளி ஒலி நேயர்களே. அதே போன்று இந்த போராட்டத்துக்கு வலுவூட்டுவதன் ஊடாகவும் அதே போன்று ஸ்ரீலங்காவினுடைய பல்வேறுபட்ட ஜனாதிபதிகள் எங்களுடைய இன அழிப்பில் பங்கு பெற்றவர்கள் பிரித்தானியா தேசத்துக்கு வரும்பொழுது காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்த ஒரு வரலாற்று பிரித்தானியா தமிழர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அந்த போராட்டங்களை முன்னகர்த்தி இருந்தது. அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அந்த முன்னகர்த்தல்கள், அதே போன்று இந்த காலத்துக்கு எவ்வாறு இந்த போராட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது என்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நியூட்டனையும் இணைக்கின்றேன். வணக்கம் நியூட்டன். வணக்கம் வெளியொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சரி, நாங்கள் திரு நிலவனிடமிருந்து ஆரம்பிப்போம். நிலவன், சொல்லுங்கள், இந்த போராட்டம் எங்கு எப்பொழுது இடம்பெற போகின்றது, என்ன கோரிக்கைகளை அல்லது என்ன கோஷங்களோடு ஆரம்பிக்க போகின்றது? நீங்கள் கூறியது போலத்தான் திடீரென்று இந்த பயணம் அறிவிக்கப்பட்டதன் பிறகு எந்த திகதி என்பதில் ஒரு சரியான ஒரு முடிவுகள் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அவர் 10ஆம் தேதி இங்கு வந்து சேருவார் என்ற அந்த முடிவுகள் எங்களுக்கு வந்ததன் பிறகு நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 10ஆம் தேதி பேர்லின் தலைநகர் பேர்லினிலே வெளியுறவு அமைச்சகத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஒன்று கூடலை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அங்கே மதியம் 1:30 மணிக்கு நாங்கள் ஒன்று கூடுவதாகவும் சரியாக 2 மணிக்கு அந்த ஆர்ப்பாட்ட ஒன்று கூடல் அங்கே ஆரம்பிக்கப்படும். இதனுடைய நோக்கம் புதிய ஜனாதிபதி தாயகத்திலே தமிழ் மக்களை ஏற்கனவே அந்த ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக ஏமாற்றி ஒரு முகமூடியை அணிந்து வந்து நின்று
ஒரு நண்பன் போல காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக இன அழிப்பை செய்து வருவது என்ற அடிப்படையிலும் நடந்து முடிந்த இன அழிப்பை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு சென்று அதை முடக்குவதற்கான வேலை திட்டங்களை செய்வதோடு புதிய வடிவிலான இன அழிப்பை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கின்றது இந்த இடத்தில். எனவே அந்த வகையில் தான் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் இங்கே ஈழத்தமிழர் மக்களவை ஊடாகவும் ஜேர்மன் ஈழத்தமிழர் மக்களவை அதே போல தமிழ் இளையோர் அமைப்பு இரண்டுமே இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இங்கே நாங்கள் பேருந்து ஏற்பாடுகளும் இப்பொழுது குறுகிய காலகட்டம் என்றாலும் கூட ஜேர்மனில் உங்களுக்கு தெரியும் மக்கள் சிதறி வாழ்கின்றார்கள். தூர இடங்களில் கிட்டத்தட்ட 500, 600, 700 கிலோமீட்டர் தூரங்களிலே வாழ்கின்றார்கள். எனவே தலைநகரத்திற்கு உடனடியாக சேர முடியாவிட்டாலும் கூட இந்த காலத்தை உணர்ந்து கொண்டு அதுவும் ஒரு இந்த ஜனாதிபதி முதலாக ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எனவே ஜேர்மனியில் அந்த பயணம் அமைவதனால் ஜேர்மனியில் வாழுகின்ற மக்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இவருடைய முகத்திரையை கிழித்து இவர் யார் என்ற அந்த விடயத்தை தெரியப்படுத்தி எங்களிடம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை, இன அழிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர் ஒரு நல்லெண்ண அடிப்படை குறைந்தபட்சம் தாயகத்திலே நமது தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு நாங்கள் அங்கே செல்கின்றோம். எனவே மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எமது இந்த கோரிக்கைகளுக்கு வலிச்சேர்க்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்திற்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். எனவே ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்கள் ஊடாகவும் எமது செயற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு பேருந்துக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். போக்குவரத்துகள் பற்றி அவர்கள் எங்களோடு பேசி அந்த இடத்திற்கு சேருவதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக திரு நிலவன், நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய இந்த போராட்டம் நீதி வேண்டின போராட்டம், அதாவது எங்களுடைய இன அழிப்புகின் சூத்திரதாரியாக 2009 மிகவும் ஒரு காத்திரமான பங்களிப்பை மஹிந்தா அரசுக்கு செய்த தரப்பு தான் இந்த ஜேவிபி. நீங்கள் சொன்னது போன்று அவருடைய வெளிநாட்டு ஜனாதிபதியானது பின்னதாக வெளிநாட்டு பயணங்கள் ஆசியாவையே மையப்பு கொண்டிருந்தது. இப்பொழுது முதல் முறையாக ஐரோப்பிய தேசத்துக்கு முதல் முறையாக ஜெர்மனுக்கு வருகின்றார். வருகின்ற நாட்டிலேயே எங்களுடைய மக்கள் காத்திரமான ஒரு பதிலை வழங்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். காரணம், எங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்னும் அவர்கள் ஆனால் ஒன்றுபட்ட அல்லது இப்பொழுது எல்லாரும் இலங்கையர்கள் என்ற ஒரு கோஷம், அந்த மாயைக்குள் எங்களுடைய இனத்தை சிக்க வைக்க பார்க்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அடுத்து இணைய போகின்ற ராஜன் அவர்கள் 2009 அந்த களத்தில் இன அழிப்பு இடம்பெற்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த களத்தில் நின்றவர். அந்த களத்தில் நின்றவருடைய கருத்து மிக முக்கியமானது. அவருடைய செயல்பாடு இப்பொழுது தொடர்ச்சியாக ஐரோப்பிய தேசத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ராஜன், சொல்லுங்கள், நீங்கள் அந்த களத்தில் நின்றீர்கள். அந்த இன அழிப்பில் இந்த அனுரா அல்லது இந்த ஜேவிபி என்ற அமைப்பு அல்லது அந்த கட்சி எவ்வாறு தங்களுடைய ஒத்தாசைகளை வழங்கினார்கள், அந்த விடயங்களோடு ஏன் இவர்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அதற்குரிய காரணங்களையும் நீங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கு. நிச்சயமாக இந்த இடத்துல நாங்கள் தற்போதைய இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயகா அவர்கள் ஆரம்பத்திலே அவர் ஆரம்ப காலம் தொட்டே ஜேவிபி என்கின்ற ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய கட்சியினுடைய அல்லது ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருந்து படிப்படியாக அவர்கள் அரசியலுக்குள்ளே நுழைந்து பின்னர் சந்திரிகா அரச காலத்திலே அவர்கள் உள்நுழைந்து மிக பாரிய துவேசங்களை, அதாவது தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரான பல்வேறுபட்ட மிக வன்முறை சார்ந்த விடயங்களிலே பங்கெடுக்கின்ற ஒரு அமைப்பினுடைய பிரதான சூத்திரதாரியாக அவர் இருந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு ஜேவிபி என்கின்ற நிலையில இருந்து பிறகு தங்களை என்பிபி என்கின்ற ஒரு முகமூடி அணிந்து கொண்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு இன்று இந்த விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இங்கே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2009ஆம் ஆண்டு மிக கொடிய யுத்தம் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டு மிக குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே லட்சக்கணக்கான மக்களை சிக்க வைத்து அங்கே அவர்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருந்த போது, அவர்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருந்த போது, அன்றைய காலத்தின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள்
மிக கொடிய போரை மக்கள் மீது திணித்த போதிலும் அவருக்கு பின்புலமாகவும் அவருக்கு பக்கபலமாகவும் அவருக்கு வேண்டிய அனைத்து விடயங்களையும் மூல காரணமாக இருக்கின்ற ஆளணி வளங்களை முழுமையாக திரட்டி கொடுத்து இந்த போரை உக்கிரமாக முன்னகர்த்தி அந்த அந்த தமிழ் மக்கள் மீதான மிக கொடிய ஆயுத வழிமுறைகளை பிரயோகிப்பதற்கு இவர்கள் உந்தி தள்ளி கொண்டிருந்தார்கள் என்பதை இங்கே யாரும் மறுத்துவிட முடியாது. அவர்களுடைய இந்த ஜேவிபியினுடைய தொடர்ச்சி என்பதை ஒவ்வொன்றாக சொல்ல போனால் அது நீண்டதாக இருக்கும். அவர்கள் அதாவது மனித இனமே ஆடி ஆட்டம் கண்ட இந்த சுனாமி பேரிடர் காலத்துக்கு பின்பு அங்கே நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்பை கூட அதற்கான நிதி வளங்களை கூட முழுமையாக மறுதளித்து அதனை விடுதலை புலிகளினுடைய நிர்வாக அலகுக்குள்ளே அவர்களுடைய ஆளுகை பகுதிக்குள்ளே அந்த செயலகத்தினுடைய செயற்பாடுகளை முழுமையாக தடை செய்து அவற்றுக்கு விருப்பம் கொள்ளாதவர்களாக முழுமையாக போரை மாத்திரமே திணித்து இந்த இனத்தை அடிமை கொள்வதற்கு மிக வலுவாக செயற்பட்டவர்களிலே பிரதானமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் என்பிபி என்கின்ற முகத்திரையை மூடி மறைத்து, அதாவது என்பிபி என்கின்ற ஒரு சிரித்த முகமூடி அணிந்தபடி இங்கே அவர்கள் ஒரு விடயத்தை நிறுவ வழிகிடுகின்றார்கள். இந்த 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இவருக்கு முன்னர் இருந்த 8 ஜனாதிபதிகளை விட மிக ஆபத்தான ஒரு மனிதராக இங்கே அவர் அமைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த 8 ஜனாதிபதிகளும் அல்லது அரசகூடத்தை ஸ்ரீலங்கா அரசகூடத்திலே ஆட்சி புரிந்தவர்களும் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதன் அடிப்படையிலே தங்களை எதிரியாக முகத்துக்கு முன்னே காட்டிக் கொண்டார்கள். ஆனால் இவர் இனப்பிரச்சனை என்கின்ற ஒரு விடயமே இல்லை என்றும் மக்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் எல்லோரும் சமத்துவமான வாழ்வுரிமைக்கு தயாராகி விட்டார்கள், தங்களுக்கு அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாயத்திரியை உலகப்பரப்பெங்கும் விரித்துக் கொள்வதற்காக இப்போது அவர் ஆரம்பித்திருக்கின்றார். இங்கே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெர்மனிய தேசம் தமிழ் மக்களினுடைய போராட்டத்தை வலுவாகவும் நேர்த்தியாகவும் அறிந்து கொண்ட தேசம். ஆனால் அரசு உதவுகின்ற இந்த கோணத்திலே ஒரு ஜனாதிபதியாக வருபவரிடமிருந்து பெறப்படுகின்ற வாக்குமூலங்கள் அல்லது அவர் சொல்லுகின்ற விடயங்களை முழுமையாக நம்பிக்கொண்டு அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு எந்த வகையிலவோ தங்களுடைய நட்புறவை கட்டி வளர்ப்பதற்கு அவர்கள் தயாராகின்றார்கள். இங்கே நாங்கள் மையப்படுத்த விரும்புகின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்வுட தேசம் எங்களுடைய வேலிகளை குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஏறத்தாழ 8 மாத கால இடைவெளிக்குள் 1,46,687 மக்களை ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள்ளே கொண்டு குவித்த இந்த அரசின் பிரதிநிதியாக வருகின்றவர், அதுவும் ஜனாதிபதி என்கின்ற ஒரு பொறுப்பு நிலையோடு வருகின்றவர் சொல்ல போகின்ற அல்லது அவர் உரைக்க போகின்ற தமிழ் மக்களுக்கு புறம்பான விடயங்களை நாங்கள் வாழுகின்ற இந்த தேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் முழுமையாக வலியுறுத்த இருக்கின்றோம். எங்களுடைய நியாயங்களை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். இன்னும் எட்டிப்பிடிக்க முடியாத பரிகார நீதியை பற்றி பேச இருக்கின்றோம். எங்களுடைய தாகத்தை பற்றி, இந்த தமிழ் தேசிய இனம் ஆண்டாண்டு காலமாக நசுக்கப்பட்டு வருவதனுடைய வலியை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே இங்கே ஜனாதிபதியை ஒருவரை எதிர்ப்பது என்பதற்கு அப்பால் இங்கே ஒரு அபாயகரமான தோற்றப்பாட்டோடு சமூகம் தர இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தொடர்பான விடயத்தை நாங்கள் அம்பலப்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த ஜெர்மனியிலே வாழுகின்ற அத்தனை மக்களும் தயாராக வேண்டும். இதிலே முழுமையாக மக்கள் அணிதிரள வேண்டும். இது வன்முறையாக நோக்குவதற்கு இதிலே இடமில்லை. இது வன்முறை அல்ல. நாங்கள் தமிழ் தேசிய இனம் எங்களுடைய முன்னோர்களினுடைய போராட்ட வழிமுறைகளினுடைய வடிவத்திலே தொடர்ச்சி பெற்று ஒரு ஜனநாயக தளத்திலே நின்று கொண்டு ஜனநாயக வடிவத்திலே எங்களுடைய நீதி பரிபாலனங்களை முன்னிறுத்துகின்றோம். ஆகவே இதிலே முழுமையாக மக்கள் பங்கெடுத்து இந்த கபடத்தனங்களை அல்லது போலி வார்த்தைகளை சொல்லி ஐரோப்பிய தேசங்களை அல்லது எங்களுடைய இந்த ஜெர்மனிய தேசத்தை வென்று வெளியேறுகின்ற நம்பிக்கையோடு வருகின்றவருக்கு முன்னாலே எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற வலிகளையும் வேதனைகளையும் விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுடைய நியாயங்களையும் முன்னிறுத்துவதற்கான அடையாளமாக இது கையில் எடுக்கப்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை என்று நினைக்கின்றேன். இந்த ஐரோப்பிய தேசம் அல்லது இந்த மேற்கத்தியம் ஜனநாயக வழியிலான போராட்டங்கள் அல்லது ஜனநாயக வழியிலான தெரிவுகளை மிகவும் ஆதரிக்கின்ற ஒரு தேசம். அந்த வகையில் எங்களுடைய இன அழிப்பின் சூத்திரதாரிகள் பிரித்தானியா தேசம், குறிப்பாக பிரித்தானிய தேசத்தில் பல்வேறுபட்ட போராட்டங்களினூடாக அவர்களை துரத்திய வரலாறுகள் இருக்கின்ற அந்த விடயங்களை நியூட்டன் கொண்டு வருவார். அதற்கு முன்னதாக ஜெர்மனியுடைய
இளையோர் அமைப்பினுடைய பிரதிநிதியாக பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்ற சோபி அவர்களிடம் செல்வோம். நாங்கள் அவரோடு பேசுவோம். சொல்லுங்கள் சோபி, இந்த போராட்டம் தொடர்பாக இளையோராக நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன விடயங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள்? நாங்கள் இளைஞர்களே நாங்க போராட வேண்டும். எங்கள் மக்களுக்காக, எங்கள் நிலத்துக்காக, எங்கள் இனத்தின் உரிமைக்காக மற்றும் நியாயத்துக்காக நாங்க போராட வேண்டும். பிரித்தானிய கால அணித்துவம் முடிந்த பின், அதாவது இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்த பின், சிங்கள இனவெறியால் எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையால் அந்த கதைகளை நான் சிறு வயதிலே அறிந்திருந்தேன். இது என் மனதில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் சொல்லும் அந்த கதைகள், இந்த பெற்றோர் மற்றும் ஊடகங்கள் தெரிவிக்கும் அந்த கதைகளால வெளிவரும் வெள்ளி, சிதைவு மற்றும் தியாகங்கள் நிரம்பி இருந்தன. உயிரை தியாகம் செய்தவர்களின் துன்பங்களும் போரில் உயிர் இழந்தவர்கள் நினைவுகளும் எங்கள் உள்ளத்தில் இன்று வரையும் பாதித்து இருக்கின்றது. இன்று வரை எங்கள் இலங்கை அரசு எங்களது எங்கள் மக்கள் மீது தாக்கப்பட்டு அந்த வேதனைகள் இன்று வரையும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் போராட வேண்டும். தமிழீழம் எங்கள் அடையாளம். நாங்கள் அதை மறந்து விட மாட்டோம், கைவிட மாட்டோம். நாங்கள் அதற்காக போராடுவோம். நியூட்டன், நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஒரு வரலாற்று சம்பவங்களை நிகழ்த்திய தேசம் பிரித்தானியா தேசத்தில் இருந்து தமிழர்கள் திரட்டியிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வீரியமாக இருக்கும். அதை நான் பல போராட்டங்களில் நேரடியாக கூட பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு பல ஜனாதிபதிகளை எதிர்த்து ஒரு புரட்சியான தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை காட்டி மஹிந்தாவை பின்கதவால் கூட ஓட வைத்த வரலாறு கூட பிரித்தானியா தேசத்துக்கு இருக்கின்றது. அதை ஒழுங்கமைத்த பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு என்னுடைய பங்கும் கணிசமானதாக இருக்கிறது, மக்களுடைய ஒத்துழைப்போடு. சொல்லுங்கள், இந்த போராட்டம் இந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது உங்களுடைய பார்வையில் இந்த போராட்டம் தொடர்பாக? எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று போராட்டத்தை எங்களுடைய ஜேர்மன்களை முன்னெடுத்திருக்கின்றது. இளையோர்களும் அதில் இணைந்திருக்கின்றார்கள். உண்மையில் நான் ஒரு விடயத்தை வரலாற்று ரீதியாக சொல்ல போனால், இந்த வரலாற்று ஓட்டத்தின் அடிப்படையிலே போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தினுடைய இலட்சியங்கள் மாறப்போவதில்லை. அதே போல் நம்முடைய தேசிய தலைவர் கூறியது போல், அவலத்தை தந்தவனுக்கு அவலத்தை திருப்பி கொடு என்ற அந்த அடிப்படை தத்துவத்தோடு தான் நாங்கள் தேசியத்தினுடைய சிந்தனை வழியிலே செல்கின்றோம். அதே போல்தான் இப்ப நான் ஏற்கனவே கூறியது போல், வரலாற்று ரீதியாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்னத்தை எவ்வாறான ஒரு அவலத்தை இந்த எங்களுடைய இனஅழிப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கையிலே எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே இந்த பிரித்தானியாவுடைய அரசு வெளிவார மட்டங்கள் ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வகையிலே மிக பெரும் போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய ஜெர்மன் மக்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த வரலாற்று புரிதலோடு எங்களுடைய ஜெர்மன் மக்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தை அணுக வேண்டும் என்ற அந்த விடயத்தை கூறிக்கொண்டு, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த அனுர அரசில் ஒரு மயக்கம் குறிப்பிட்ட சில தமிழ் மக்களுக்கு இருந்தது என்பதில் மாற்றமில்லை. நாங்கள் என்ன குறிப்பிடுகின்றோம் என்றால், இந்த டிஎஸ் நாயக்காக்கள் முதல் இன்று 9வது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற அனுரா வரைக்கும் பார்க்கின்ற பொழுது ஏதோ 1, 2, 9வது எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கின்றார்கள், ஒரே ஆட்கள் தான் என்ற அந்த விடயத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்ன அந்த மற்ற ஆக்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த அனுரா இந்த அரசு என்பிபி அல்லது ஏவிபி அரசு என்றது எவ்வாறு மாற்றமடைகின்றது என்று நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு மாற்றம் எப்படி பார்ப்போம் போட முடியாது. காரணம் என்றால் இவர்கள் வர்க்க ரீதியான கிளர்ச்சி போராட்டங்களை அந்த மண்ணிலே நடத்தி இருக்கின்றார்கள். அது ஒரு இன விடுதலைக்கான போராட்டம் அல்ல, எல்லோருக்கும் தெரியும். அது மாறான அழகான முறையிலே தத்துவார்த்த முறையிலே அந்த போராட்டங்களை பற்றி விமர்சனங்களை வைத்திருப்பார். ஆகையினால் நான் என்ன கூறுகின்றோம் என்றால், இந்த உலகளாவிய இறுதியில் இருக்கின்ற மார்க்சிசம் என்றுவார்கள், லெனிசம் என்றுவார்கள், அல்லது இடதுசாரி என்றுவார்கள், வலதுசாரி என்றுவார்கள், ரஷ்யன் கம்யூனிசம் என்றுவார்கள், அல்லது சீன கம்யூனிசம் என்றுவார்கள். இந்த அடிப்படை விடயங்கள் எல்லாவற்றிலேயுமே இவர்கள் உண்மையில் ஒரு புடம் போடப்பட்டவர்கள். எங்கு அவர்கள் அந்த வலதுசாரி சிந்தனையை செலுத்துவார்கள் என்றால்,
தமிழ் மக்களை இன அழிப்பு ரீதியாக அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்திலே இந்த அனைத்து கலவைகளையும் ஒன்றாக சேர்ந்து எவ்வாறு தமிழ் மக்களை இனஅழிப்பு செய்யலாம் அல்லது இனக்கலப்பு செய்யலாம் என்ற அந்த ஒரு நவீனத்துவத்தை அனைத்து வடிவங்களையும் அவர்கள் வடிவாக கற்றறிந்து இன்று இந்த களத்திலே வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏனையவர்கள் நெத்திக்கு நேரடியாக இவர்கள் ஒரு மறு வடிவம் எடுத்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை நவீனப்படுத்திக் கொண்டு இந்த உலக அறியாத வகையிலே ஒரு இனிப்பை நாக்கிலே தடவிக்கொண்டு முன்னாக்கிலே தடவிக்கொண்டு அடி உள்ள முழுக்க எவ்வாறு இந்த நவீனத்துவ முறையிலே மக்களை எங்களுடைய இனம் தமிழ் மக்களை அழிக்கலாம் என்றுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதுதான் அப்பட்டமான என்பிபி அல்லது ஜேவிபியுடைய ஒரு சித்தாந்தமாக திட்டமாக இப்ப வரித்துக் கொண்டு அவர்கள் களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் கடந்த ஜனாதிபதிகளை கண்டிருக்கின்றோம், இன அழிப்புகளை சந்தித்திருக்கின்றோம். ஆனாலும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் முற்றாக அழிந்து விடவில்லை. நாங்கள் என்றும் உயிர்ப்போடு விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த அனுர அரசை நாங்கள் வீழ்த்தியாக வேண்டும். நாங்கள் வீழ்த்துவதற்கான காலங்களை தவித்துக் கொண்டு போகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் முற்று முழுதாக இன அழிப்புக்கு சந்திக்க போகின்றோம், இனக்கலப்பை சந்திக்க போகின்றோம். இதுதான் நாங்கள் நடக்க போகின்றது. ஏற்கனவே எங்களுடைய பணியாளர்கள் கூறியது போல் நாங்கள் இலங்கையர்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் என்பது முற்று முழுதான ஒரு தமிழின அழிப்பின் ஒரு மறு வடிவமான வார்த்தை பிரயோகம் என்பதை எங்களுடைய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இவர்களுடைய அனைத்து சித்தாந்தங்களும் எவ்வாறு தமிழ் மக்களை அழித்து ஒழித்து அல்லது இனக்கலப்புகளை செய்து முற்று முழுதான, அதாவது இலங்கை தேசம் என்பதே சிங்கள பேரவாதத்தினுடைய முற்று முழுதான ஒரு பிடிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டு வார்கள். நான் ஏற்கனவே கூறியதோடு அவ்வாறாக இருக்கின்ற பொழுது இந்த உலக ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஏற்ற வகையிலே அவலங்களை தந்த ஒருவராகத்தான் இந்த அனுர தேசநாயக்கா என்று வருகின்றார். சரிதான், ஏற்கனவே கூறியது போல் மிக மிக அது பட்டியலை இட்டுக்கொண்டே போகலாம். எந்த வகையிலும் குறைந்தவர் இல்ல, மிக மூர்க்கமான முழுக்க சித்தாந்தத்திலே ஊறிய அந்த பேரவாத சித்தாந்தத்திலே ஊறிய ஒரு இன அழிப்பாளர் தான் அனுரா என்ற அந்த அடையாளத்தை தாங்கிக் கொண்டுதான் அவர் இன்று ஜெர்மனுக்கு வருகின்றார். ஆகையினால் நாங்கள் எவ்வாறு கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான இன அழிப்பாளர்களை பிரித்தானியாவில் இருந்து நாங்கள் விரட்டி அடித்தோமோ, அவர்களுக்கு எதிரான காத்திரமான போராட்டங்களை நடத்தினோமோ, அதில் விட 10 மடங்கு மேலாக என்னுடைய ஜெர்மன் மக்கள் அந்த சூழமைப்பு ஜெர்மன் என்றது பெரிய பிரதேசம், பிறந்த பிரதேசம். ஆனாலும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய பணியாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று, எங்களுடைய கிளையினுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இடத்திலே உண்மையில் காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்து மிக பெருமளவிலே கூடுவார்களாக இருந்தால் உலகிய ரீதியிலே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நான் ஒரு அடிப்படை விடயங்களை உங்களோடு குறிப்பிட வேண்டும். நாங்கள் பிரித்தானியா வெளிவார அமைச்சரோடு ஏற்பாடுகளை வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஏன் அந்த விடயத்தை அவர்கள் குறிப்பிட வேண்டி வந்ததுக்குரிய அடிப்படை காரணம் மக்களுடைய பலத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுடைய பலத்தை கடைசியாக எங்களுக்கு அனுப்பிய ஒரு கடிதத்திலே அவர்கள் ஒரு வார்த்தை பிரயோகத்தை எழுதியிருந்தார்கள். அதாவது தமிழ் மக்கள் தங்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகின்றார்கள் என்றது அந்த வார்த்தை பிரயோகத்தை ஏன் அவர்கள் எழுத வேண்டி வந்தது என்று சொன்னால், தமிழ் மக்கள் தொடர் போராட்டங்களை, அந்த விட்டுக் கொடுக்காத போராட்டங்களை, இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது, எங்களுக்கான நீதி வேண்டும் என்றதை உலகளாவிய ரீதியிலே தொடர் போராட்டங்களாக, வெகுஜன போராட்டங்களாக, ராஜேந்திர சந்திப்புகளாக காண்பிக்கின்ற பொழுது அவர்களும் தவிர்க்க முடியாமல் இந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அந்த கடிதத்திலே அவர்கள் எழுதியிருந்தார்கள் பிரித்தானியா வெளிவார அமைச்சர். ஆகையினால் இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த புதிய அரசு வருகின்ற பொழுதும் அவர்கள் நிச்சயமாக உலக நாடுகள் ராஜதந்திர அணுகுமுறையிலே சொல்வார்கள், புதிய அரசு வந்திருக்கின்றது, காலங்களை கொடுப்போம், கொஞ்சம் விட்டு பார்ப்போம் என்று. நாங்கள் இன அழிப்பை சந்தித்த மக்கள். ஆகையினால் இல்லை, இவர்களும் இனஅழிப்பாளர்கள் தான் என்பதை சொல்ல வேண்டியது யார் என்று சொன்னால் நாங்கள் தான். அதிலே குறிப்பாக இளைய சமூகம் சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இளைய சமூகம் இந்த போராட்டத்தை கையிலேந்திரபடியால் இளைய சமூகம் இந்த கற்று பல்வேறு துறை சார்ந்து உள்ள மொழியாற்றல் அனைத்திலும் காத்திரமான ஒரு உன்னத இடத்துல இருக்கின்ற இளைய சமூகம் துணிந்து வந்து இந்த போராட்டத்தை முன்னகட்டுமாக இருந்தால் நிச்சயமாக உலகம் பார்க்கும் இவர்களும் ஒரு இன அழிப்பாளர் என்பதை நாங்கள் நிறுவ முடியும். அதுதான் எங்களுடைய அரசியல் ரீதியான வெற்றிக்கும் இடமளிக்கும் என்றதை நான் கூறிக்கொண்டு, எங்களுடைய அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கின்றது. ஜெர்மன் கிளைக்கும் நீண்ட கால அனுபவம் இருக்கின்றது, பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால் நிச்சயமா இந்த விடுதலை போராட்டம் வெல்லப்பட வேண்டும். ஜெர்மனிலே நடக்கின்ற அனுர அரசுக்கு எதிராக அல்லது பௌத்த சிந்தனா பேரவாதத்துக்கு எதிராக நடக்கின்ற போராட்டம் வெல்லப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக இருந்த எங்களுடைய மக்கள் முழு பலத்தையும் எங்களுடைய கிளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அறிவுகளை நாங்கள் பிரித்தானிய கிளை சார்பாக வேண்டியிருக்கின்றோம்.
நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இந்த அனைவரும் இலங்கையர்கள் என்ற இந்த கோஷம் ஜெர்மனியிலும் அவரால் சொல்லப்படும், அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. அந்த ஒரு வேஷத்தை தான் அவர் தன்னுள் அல்லது தங்களுடைய அமைப்பு போட்டு எங்களுடைய மக்களை மடைமாற்றம் செய்ய வெளிக்கிட்டார்கள். ஆனால் இப்பொழுது தாயகம் விழித்து கொண்டு இருக்கின்றது அல்லது விழித்து விட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சில புல்லுருவிகள், அதாவது இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படு கொண்டிருந்த ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு சில அமைப்புகள் அல்லது ஒரு சில புலம்பெயர்வாதிகள் தடம் புரண்டார்கள். அதே போன்று இப்பொழுதும் என்பிபியோடு இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒரு சிலர் தங்களுடைய சுயபோக வாழ்க்கைக்காக அல்லது அவர்கள் வர்த்தகம் முன்னுக்கு வர வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செம்படிக்கின்றார்கள். அவர்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்ல போன்று எங்களுடைய இந்த இவர்கள் அறிவுகளைத்தான் விடுக்கின்றோம். இவர்கள் தெரியாமல் ஒன்றும் செய்யவில்லை. இந்த நீண்ட போராட்ட வரலாற்றிலே இவர்களுக்கு தெரியாத ஒரு விடயமும் அல்ல. என்பிபி என்ன, ஏவிபி என்னென்ன திருவிதாங்களை, என்னென்ன இனஅழிப்புக்கான பக்க துணைகளை, நேரடி துணைகளை வழங்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகினால் இவர்களோடு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்னொரு விடயம் இருக்கிறது. உண்மையில் நாங்கள் மிகவும் கவலைப்பட்ட ஒரு விடயம், தமிழ் தேசியத்திலே மிகவும் தீவிரமான பற்றாக இருந்த ஒரு சிலர் கூட கவுண்டடித்து என்பிபிக்கு வாக்கு சேகரித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆதரவு தெரிவித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த மாயை உடைந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது நடைபெற்ற தேர்தலிலே என்பிபி ஜேவிபி வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதனால் முடிக்கப்படவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் முற்றாக நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டிய முதல் தேவை இந்த ஏபிபியை தான் நாங்கள் முடித்து கட்ட வேண்டும். வரலாற்று ரீதியாக, ஜனநாயக ரீதியாக இவர்களை எங்களுடைய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆகையினால் எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்று தாயகத்திலே அதே கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இன்று போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு வந்து விட்டார்கள். சரி, அதுதான் நகைப்பு கூட இடமான விடயம். வரலாறு நிச்சயமாக பாடங்களை எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கும். இவ்வாறு தடம் புரண்டவர்களுக்கும் வரலாறு வெகு விரைவிலே பாடத்தை கொடுத்திருக்கின்றது. ஆயினால் நம்முடைய மக்களுடைய போராட்டம் வீண்போகப் போவதில்லை, நம்முடைய அர்ப்பணிப்புகள் வீண்போகப் போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். வெற்றியை நோக்கி நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக எங்களுடைய தாயகத்தை மீட்டெடுப்போம். உண்மையாக ஜெர்மன் மக்களே, உங்களுக்கு ஒரு வரலாற்று கடமை மீண்டும் உங்களுக்கு வந்திருக்கின்றது. கடந்த மே 18 பல்லாயிரக்கணக்கில் நீங்கள் ஒன்று கூடி எங்களுடைய இன அழிப்புக்கு நீதி வேண்டியும் அதே போன்று உங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலியும் செலுத்தினீர்கள். அந்த அஞ்சலியை செலுத்தி அந்த நீதி வேண்டின அந்த தொடர்ச்சியாகத்தான் இந்த போராட்டமும் இடம்பெறுகின்றது. காரணம், அங்கு எல்லாம் முடிந்து விட்டது. எல்லோரும் ஒன்றுபட்ட இலங்கையர்கள் என்ற கோஷம்தான் திருப்பி அனுரா அரசு சொல்லுகின்றது. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இல்லை, அவர்கள் வேறு, நாங்கள் வேறு. அவர்களால் தான் எங்களுக்கு இந்த இன அழிப்பு இடம்பெற்றது என்றதை சொல்வதற்குரிய ஒரு வரலாறு ஜெர்மன் தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையில் மக்களே, நீங்கள் இந்த போராட்டத்துக்கு அலையென அணிதிரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய வேணவாய் அனுராக்கம் சொல்லப்பட வேண்டும். அதே போன்று இந்த ஜெர்மன் அரசுக்கும் அதே போன்று மேற்கத்திய அரசுகளுக்கும் சொல்ல வேண்டும் என்ற செய்தியோடு நிறைவாக நான் ஒரு கருத்தை நான் சொல்லாமல் நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இதுல இளையோரமைப்புல எங்களுக்கு முன்னால் பேசிய ஷோபி, அந்த இன அழைப்பு அங்க நடைபெறும் பொழுது ஒரு 5-6 வயது குழந்தையாக இருந்திருப்பா. இன்றைக்கு இந்த இடத்துல அவ சொல்ற ஒரு செய்தி தான் மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா இன அழிப்பாளர்களுக்கும் சரி, உலக நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எமது இளையவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி என்னென்றால், இந்த தலைமுறை தாண்டியும் எங்களுடைய இந்த போராட்டத்தை யாராலையுமே நசுக்கிவிட முடியாது. இந்த 16 ஆண்டு காலமாக இவர்கள் முயற்சி செய்ததெல்லாம் இந்த அனுரகுமார திசாநாயக்காவும் எங்களுடைய இளையவர்கள் இன்றைக்கு சொல்ற செய்தி அதுதான். நாங்கள் 2008 எமது தேசிய தலைவர் கூறியது போல, எது எப்படி இருந்தாலும் அவர்கள் எமது தலைவருடைய குழந்தைகள். அதை இந்த இளைய தலைமுறை நாங்கள் இன்றைக்கு அதுலதான் ஒரு உண்மையிலேயே நாங்கள் மன திருப்தி அடைந்தோம். இந்த சென்ற மே 18 எவ்வாறு இளையோர் அமைப்பு மிக எழுச்சியோடும் உணர்வோடும், அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரணி ஆரம்பித்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியது எங்களுடைய இளையவர்கள் தான். இன்றைக்கு இந்த ஷோவி போல இருக்கக்கூடிய இந்த தலைமுறை பிள்ளைகள் தான் அதை அவ்வளவு நேர்த்தியாக செய்திருந்தார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை இன்றைக்கு தந்திருக்குது. இதை எங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் விட மாட்டோம். இது ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த அனுரகுமார திசாநாயகவுக்கான இந்த போராட்டம் நாங்கள் செய்ய போகின்றோம் என்ற முடிவெடுத்த பொழுதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த இளையவர்கள்ட்ட இருந்து வந்த கருத்துருவாக்கங்கள் இன்றைக்கு அவர்கள் அடக்குமுறையாளர்களுக்கு சிவப்பு கம்பளமும் அது ஒரு தலையங்கத்தை இடுகின்றார்கள் இளையவர்கள். உடனடியாக அவர்கள் ஜெர்மன் மொழியிலே அதை பேசி அந்த பரப்புரைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். அப்ப இவ்வளவு ஆழமாக இந்த அரசியலை விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். இந்த தலைமுறை தாண்டியும்
சோபி சொன்னது போல அந்த வலியை மறக்காத எங்களோடு இந்த நிற்கிறார்கள் என்ற செய்தி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. எனவே எங்களுடைய இளையவர்கள் இதுல மிகவும் ஒரு 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 உணர்வோடு இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். எனவே இளையவர்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இந்த இடத்துல நேரம் எடுத்து நியூட்டன் அண்ணா எங்களுக்கு பிரித்தானிய கிளையில இருந்து எங்களுக்கு ஒரு ஆத்ம பலமாக நின்று இதுல எங்களோட பேசியதுக்கும் நான் உண்மையாக இருக்கும் எங்களோட கிளை சார்ந்து எங்களுடைய ஒரு ஒரு அந்த நன்றி என்று சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவருக்கு நான் இதுல நன்றியை சொல்லுகின்றேன். நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லோரும் இதுல கூறியது போல இதை ஒரு சாதாரணமான விடயமாக எடுத்துக்கொள்ளாமல் அனுரகுமார திசாநாயக்கான சரியான ஒரு விடயத்தை பேர்லின் தலைநகரத்தில் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று சந்ததி கடந்தும் சந்ததி எங்களுடைய விடுதலை வேண்டிய போராட்டங்களை முன்னகர்த்துகின்றார்கள். அதற்கு தொடர்ச்சியான இளையோருடைய உதாரணங்கள் இருக்கின்றது. மிக அண்மையில் பிரித்தானியாவில் ஒரு கால்பந்து போட்டியில் கூட வெற்றி பெற்ற அந்த இளைஞன் கூட அந்த 52,000க்கு மேற்பட்ட மக்கள், அந்த பிரித்தானியா தேசத்தின் அந்த கால்பந்து ரசிகர்கள் கூடியிருந்த அந்த மைதானத்தில் தமிழர்களுக்கு நீதி வேணும் என்ற பதாதையை தாங்கி பிடித்த ஒரு சம்பவம் கூட சமூக வலைத்தளங்களால் பேசப்பட்டது, எங்களுடைய மக்களால் பாராட்டப்பட்டது. அந்த வகையில் தொடர்ச்சியாக எங்களுடைய இளையவர்கள் தங்களுடைய எந்த துறையில் சாதிக்கின்றார்களோ அந்த இடத்தில் எங்களுடைய நீதி வேண்டிய போராட்டங்களையும் நகர்த்துகிறார்கள் என்பதற்கு அது மிக அண்மைய உதாரணங்கள், பல்வேறு உதாரணங்கள் நாங்கள் சொல்லலாம். ராஜன், நீங்கள் இறுதியாக இந்த போராட்டம் தொடர்பாக சுருக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமாக இதுல எல்லோரும் குறிப்பிட்டது போல இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஜெர்மனிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயக உறவுகள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையின் பலாபலன்களாக விளைவுகளாக நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்தமான மக்கள் திரட்சியை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் அத்தகைய ஆன்மாக்களை உயிர்கொடைகளாக அள்ளி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஆத்மாக்களினுடைய பலிபீடங்களிலே இருந்து அவர்களினுடைய ஏக்கங்கள் எங்கள் இதயங்களிலே, எங்கள் மனக்கிடக்கைகளிலே இன்னும் கனன்று கொண்டிருக்கின்றது. ஆகவே யாரும் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை, அதிலும் குறிப்பாக நியாயத்தை தேடிக்கொள்ளுகின்ற இந்த மனுவலுக்களை யாரும் பொத்தி வைத்து விட முடியாது. அது பீரிட்டு கொண்டே இருக்கும். அந்த பீரிட்டு கொள்ளுகின்ற இந்த மக்களினுடைய கொதிநிலை என்பது எங்களுக்கான ஒரு சரியான புள்ளியை எட்டி பிடிக்கும் வரை இந்த இனம் அதிலே விட்டு கொடுப்புகளுக்கு சம்மதிக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்தால் நாங்கள் எங்களுக்கு முன்னாலே அள்ளி கொடுத்திருக்கின்ற இந்த லட்சக்கணக்கான உயிர்களும் உடைமைகளும் பொருளாதார அழிவுகளும் தமிழினம் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்ற வலிகளும் இன்றும் கூட இந்த புதிய அரசபீடமேறிய ஆட்சியாளர்களினுடைய இந்த குறுகிய கால இடைவெளிக்குள்ளே எங்களுடைய தாயக மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நில அபகரிப்புகளாக இருக்கலாம், வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்துவதாக இருக்கலாம், ஆங்காங்கே முளைவிடுகின்ற அத்துமீறப்படுகின்ற புத்த விகாரைகளை பற்றி பார்க்கலாம். இப்படி எங்களுடைய தேசம் ஒரு மறைமுகமாகவும் நேரடியாகவும் மென்போக்கு வடிவிலே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்ற மிக கொடிய அபாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணிவேர் வரை ஊடுருவுகின்ற புற்றுநோய்க்கு ஒப்பான இந்த மிகப்பெரிய ஆபத்தை நாங்கள் வெளிதிறந்து பார்க்க வேண்டும். அந்த பார்வைக்கூடாக மக்கள் தெளிந்த மக்களாக இந்த வெளியுறவு செயலகத்துக்கு முன்பாக அல்லது ஜெர்மனிய தேசத்தினுடைய தலைநகரிலே நிகழப்போகின்ற 10ஆம் தேதி இடம்பெறப்போகின்ற இந்த பேரணி வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றேன். பேசிக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் செயல் வடிவிலே அதனை முன்னிறுத்திக் கொள்வதற்காக இதனுடைய ரத்தின சுருக்க வடிவங்களுக்குள்ளாலே நான் இதை பதிவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி. நிச்சயமாக நாங்கள் புரிதொரு சந்தர்ப்பத்தில் பல்வேறு விடயங்கள் நீங்கள் சொன்ன போன்று பேச வேண்டியது நிறைய இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய நேரம் கடந்து செல்லும், பார்ப்பவர்கள் கூட அதை நேரம் அதிகரித்த இருக்கும் என்பதனால் நாங்கள் முடிந்த வரையில் நாங்கள் சுருக்கமாக செய்கின்றோம். இறுதியாக இளையோர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும். அந்த வகையில் ஜெர்மனிய இளையோர்கள், அதாவது டொச் மொழியில் இந்த போராட்டம் தொடர்பான அறிவிப்புகளை சோபி அவர்கள் சொல்லுங்கள். Wir möchten alle hiermit herzlich einladen zu der Demonstration in Berlin
gegen den Präsidenten Anuradha Dissanayake, damit wir was unserem Volk auch angetan wurde, der Völkermord, auch nicht in Vergessenheit geriet. Wir müssen für unsere Gerechtigkeit kämpfen und vor allem wir Jugendliche müssen auf jeden Fall für unsere Gerechtigkeit, für unser Volk, für das, was unser Volk erlitten hat, sei es der Schmerz, sei es generell einfach die Unterdrückung von uns Ilim Tamilen, müssen wir nicht in Vergessenheit unterlassen. Wir müssen dafür kämpfen und dafür ist diese Demonstration da, damit wir zeigen können, dass wir Ilim Tamilen für unser Volk, für unser Land und für unsere Nation auch dazu stehen. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கும் உலக தமிழ் சொந்தங்கள் சார்பிலும் மொழி வலையொலி சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.